Praise the Lord. Hallelujah. It's such a joy. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது seeing Pastor Sam even after so much of surgery and all that energy. ரொம்ப give praise to the Lord for the health of Pastor, and I want to thank the Leslie, Karl Marx brother, everyone. And Pastor, I'm so happy that you've taken over as a youth and running the pastor, the church, Pastor Livingston. நாங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, நான் அப்பப்போ உங்கள் வீடியோஸ் லைவில் பார்ப்பேன் சண்டே. ஸோ இட்ஸ் அ பிளெஸிங் டு see how the church is going on. And உங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டேன், நான் தமிழ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு தமிழ் செந்தமிழ் தெரியாது, பட் நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதா? ஏன் சொன்னோம்? நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுது, நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறது எனக்கு புரியுது. ஹல்லேலூயா. Yeah. And scriptures I will keep telling, and Tamil and English we can put it there. So when I was discussing with Brother Leslie and Pastor Livingston and all, in the வருஷம் ஃபுல்லாக ஃபேமிலி அதுதான் நம்ம சர்ச்சோட தீம். am I right or wrong? Yes or no? ஃபேமிலி, வாட் இஸ் தட்? சத்தமாக சொல்லுங்க. குடும்பம். அதுக்கு முன்னாடி ஏதாவது வேர்டு இருக்கா? குடும்பம். ஓகே, ஆஸ் அ ஃபேமிலி, குடும்பம், தட் இஸ் அ தீம். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் அண்ட் ஐ ப்ரே டு தி காட். அதாவது நான் என்ன போய் சொல்லணும், பிகாஸ் நான் பேசுகிறது கிடையாது. நான் ஒரு மிரர்னா என்ன? ஃபஸ்ட் லிவிங்ஸ்டன் ஒரு மைக் வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ ஏதாவது சொல்லுவேன், அது தமிழும் கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது. அப்போ நீங்கள் ஹல்லேலூயா. நம்ம எந்த பாஷையில் பேசுகிறோமோ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. கடவுள் உங்கள்கிட்ட பேசிட்டாரா இல்லையா? ஏசோனோ பேசிட்டாரா இல்லையா? அது ஒன்று. நம்ம கேட்டுமா இல்லையா? அது ரெண்டாவது. கீழே போயிட்டு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ இல்லை, அதுதான் மூணாவது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சர்ச்சுக்குள்ளே சூப்பராக இருக்கும், அல்லேலூயா, ஜெபம், ஸ்தோத்திரம். ரோட்டில் வண்டி எடுத்தால் போதும், குடும்பமோடு போகிறோம். அப்படியே ஒரு ஆட்டோ வந்துச்சு, வாயில் ஃபஸ்ட்டு என்ன வரும்? அங்கே தான் நம்ம கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன் சொல்லணும்? ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே ரொம்ப நல்லதாக இருக்கும், எவ்ரிதிங் நல்லதாக இருக்கும். ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி. ஓகே, நிறைய பேர் பேச்சுலர்ஸ் இல்லைன்னா ஸ்பின்ஸ்டர்ஸ். நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்க, எங்களை மாதிரி கஷ்டப்படுங்க. ஓகே, அப்படியே இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நிறைய பேச்சுலர்ஸ் என்ன நினச்சிட்டாருன்னா, ஃபேமிலினா நம்ம கிடையாது, அது மேரிட் ஆகிட்டு அவங்களுக்காக பேசுகிறார் பிரதர், எனக்காக இல்லை. அப்படி கிடையாது. உங்களுக்கும் ஃபேமிலி இருக்கா இல்லையா? எவ்ரிபடி ஹேஸ் அ ஃபேமிலி. ஃபாதர், மதர், டாட்டர், கிராண்ட் டாட்டர், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், ஃபேமிலியோடு தான் நம்ம இருக்கிறோம். ஏன் சொன்னோம்? ஒரு ஃப்ளாஷ்பேக் எடுக்கலாம், தென் ஒரு 2 scriptures will give. Maybe you can keep the scriptures ready. Colossians 3:13. Colossians, தமிழில் கொலோசிய பத்திரிகை 3வது அத்தியாயம் 13வது வசனம். 3வது அத்தியாயம் கரெக்டா? 13வது வசனம் தமிழில் படிங்க ஃபர்ஸ்ட். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஃபர்ஸ்ட் வேர்டு என்னங்க? ஒருவரை ஒருவர். ஒருவருக்கு ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணுமா?
தாங்கி. Forgive. Forbearing. Lift. Forgive each other. In the family, the first important thing is, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சமாதானம். அல்லேலூயா. என்ன இருக்கணும்? நமக்கு என்ன இருக்கு? டென்ஷன், பிபி. 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணேன், 10 வருஷம் ஆச்சு. அப்போ தான் சொல்கிறா புருஷன், உன் கல்யாணம் பண்ணிட்டா பாரு 10 வருஷத்துக்கு அப்புறமா. Some people 30 years finish. Still they think, right? Too late. இந்த ஸ்கிரிப்சர் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. Then we'll come back to family. நிறைய பேர் என்ன சொல்கிறாரு, நல்லா படிங்கோ, 4 பேர் பார்த்தா என்ன நினச்சிடுவார்? யார்? ஓகே, when you were born, நீங்கள் பிறந்தப்போ who lifted you is my first question. God created you. Who lifted you? First you're born in the hospital. ரோபோ வந்துச்சா ஆட்டோமேட்டிக்காக? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ஒரு நர்ஸ் அம்மா யாராவது உங்கள்கிட்ட தி லிஃப்டட் யூ, ஹியூமன் பீயிங் லிஃப்டட் யூ. எஸ் ஆர் நோ? ஃபஸ்ட் பாத் யார் கொடுத்தாரு உங்களுக்கு? ஃபஸ்ட் பாத். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் பாத் மீனிங்? ஃபஸ்ட் பாத், when you took bath, no? First when you're born, who gave you the first bath? People. Yes or no? Last bath, who will give? Pastor, God, people. Yes or no? Who will lift you? Crane. Last, when we go back, we have a permanent address. One is up. In the ground there is a permanent address. நீங்கள் இருக்கிறதெல்லாம் permanent address கிடையாது. Permanent address நம்ம எல்லாருக்கும். One is with the father. In the ground it's 6/3/2. அட்ரஸ் பேர் என்ன? பின்கோடு 6/2/3. 6 by permanent address எல்லாருக்கும். யா, கண்டிப்பாக ஒன் டே ஆல் ஆஃப் us have to go there. பட் அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு மினிமம் எத்தனை பேர் பாருங்க? 4 people. இப்போ புரியுதா? இப்போ புரியுதா எதுக்கு ஃபேமிலியில் அம்மா அப்பா டேய் நல்லபடி 4 பேர் என்ன சொல்வார்? ஹல்லேலூயா. பைபிள் சிம்பிளாக படிக்கணும், படத்துக்குள்ளே ரொம்ப மீனிங் இருக்குது. ஆமென். பட் அதில் கொஞ்சம் பொய் இருக்குது, கொஞ்சம். இப்போ குழந்தை இருக்காருங்க, 10th கிளாஸ் வந்துச்சு. ஃபேமிலி எல்லாம் என்ன சொல்லுவோம்? 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டானே, ஒரு பையன் 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டா, நல்லா படிங்கோ, 1 year கஷ்டப்பட்ட போதும், 1 year கஷ்டப்பட்ட போதும், நல்ல மார்க் வரலன்னா 4 பேர் என்ன அவன் படிச்சுட்டாப்பான். திருப்பி 12th வந்துட்டாரு, திருப்பி அதே ஸ்டோரி தான். நல்லபடியே ஃபேமிலி சொல்கிறேன், ஃபேமிலிக்குள்ள அவனும் டென்ஷனே இல்லை, எக்ஸாம் எழுதுனா டென்ஷனே கிடையாது. பட் எல்லாருக்கும் பிபி ஏறும். நல்லபடி பார்க்குறது 4 பேர். 12th முடிஞ்சிச்சு, காலேஜ் வந்துட்டார். திருப்பி என்ன சொல்கிறார் அம்மா அப்பா? கொஞ்சம் கஷ்டப்படுப்பா, டிகிரி மட்டும் படி. 10th போய் சொல்லிட்டார், இது படித்தா போதும், 12th படித்தா போதும், லைஃப் லாங் படிச்சுட்டு டிகிரி வந்துட்டாருங்க. வாட் டிட் பேரண்ட்ஸ் டே? நல்லா படிங்கோ, இல்லைன்னா பார்க்குறது 4 பேர். பட் நம்ம டிகிரி வந்துட்டோன்னா நம்ம ஃபேமிலி, குடும்பத்துக்குள்ளே அந்த ஃபேமிலியே கிடையாது. அந்த பக்கத்து வீட்டில் ஆண்டி அம்மா, இந்த வேலை இல்லாத பாட்டி அம்மா, அந்த அங்குள் சும்மா வீட்டுக்கு வந்துட்டு, பிரதர் தம்பி என்ன பண்ணுறாரு, வேலையில் போட்டிங்களாமே, எத்தனை மார்க்கு? என் பையன் பார்த்துட்டே இருக்கிறான்.
எங்கள் அம்மா அப்பாவுக்கே டென்ஷன் இல்லை. இவங்க எல்லாருக்கும், பக்கத்து ஃபேமிலி எல்லாருக்கும், உங்கள் ஃபேமிலி வந்துட்டு அப்படி போட்டாதான் சந்தோஷம் பொங்குது. ஃபேமிலிக்குள்ளேயே சைத்தான் இருக்கு. டில் காலேஜ் வந்துட்டார் எங்க பாவம். நல்லா படி பார்க்குறது 4 பேர். திருப்பி அந்த பையன் பொண்ணும் ஐயோ அந்த 4 பேர் என்ன நினச்சிட்டு வர சொல்லிட்டு அவனுக்காக படித்தார். அவனுக்காக படிக்கல, சொசைட்டி. ஸோ ஒன் ஃபாதர் மதர் ஆர் ஃபைட்டிங் வித் ஈச் அதர், 2 பேரும் மார்க்ஸுக்காக. அப்பா சொல்கிறாரு அம்மாட்ட, அந்த ஒய்ஃப்ட, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பாருங்க 99 மார்க்ஸ் வாங்குச்சு. எவ்வளோ? 99 மீன்ஸ் 99 மார்க் வந்துச்சு அந்த பொண்ணுக்கு. எவ்வளோ நல்லா படிக்குது. அந்த அம்மா கேட்டுச்சு, அப்புறம் அந்த 1 மார்க்கு வந்துட்டா நல்லா இருக்கும்ல. இந்த நான் அப்பா சொல்லிட்டாரா, அந்த 1 மார்க் நம்ம பையன் எடுத்துகிட்டு வந்துட்டான் நம்ம வீடுக்கு. அவன் 99, நம்ம பையன் 1 மார்க்கு. சரியாயிடுச்சு. என் அம்மா கோவம் வந்துச்சு. பையன் கூப்பிட்டுச்சு, டேய் தம்பி, அந்த பொண்ணை பாரு எவ்வளோ நல்லா படிக்குது, சேம் காலேஜ் சேம் ஸ்கூலு, எவ்வளோ நல்லா படிக்குது அந்த பொண்ணு. அவன் பார்த்தாரும் கொஞ்சம் புத்தி. அந்த பையன் சொல்லிட்டாரா, அம்மா அப்பா அந்த பொண்ணு பார்த்தா தான் நான் இப்படி ஆகிட்டேன். அதுக்கு 99. ஃபேமிலிக்குள்ளேயே கிச்சடி. There are people. So the message here is, you and your family are the most important. What others talk about you is not that important. Yeah, can you tell it in Tamil? நீனும் உன்னுடைய குடும்பம் தான் முக்கியம், மற்றவர்களை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. It's not important. Yeah. Tell hallelujah. If you open up Joshua, yeah, can somebody open up Joshua chapter 24 verse 15. Joshua 24. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்திற்கு குடிகளாகி ஏமோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். Amen. Me and my household. தமிழ்ல சொல்லுங்க லாஸ்ட் லைன். நானும் என் வீட்டாரும். நானும் என்ன வீட்டாரும். அதுதான் மிஸ்ஸிங் ஆகுதுங்க. நம்ம ஜெபம் பண்ணுறோம், தனியாக ஜெபம் பண்ணுறோம். ஃபேமிலி ப்ரேயர், ஃபேமிலி டைம் இஸ் வாட் த லார்ட் வாண்ட்ஸ். ஒரு 10 minutes or 15 minutes ஃபேமிலி ப்ரேயர். ஆஸ் ஃபார் மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல்ட். பக்கத்து பேர் என்ன நினச்சிட்டாரு, பக்கத்து 4-6 பேர் என்ன நினச்சிட்டாரு. நீ அவன் பற்றி யோசிச்சிட்டா நம்ம பிபி டென்ஷன். ஆஸ் ஃபார் மீ அண்ட் மை ஹவுஸ் ஹோல்ட். இந்த பிஎட் டிகிரி முடிச்சுட்டான் அந்த தம்பி. டிகிரிக்கு அப்புறம் என்ன சொல்கிறார் அம்மா அப்பா திருப்பி, வேலை பாடுறா, வீட்டில் பார்க்குறது 4 பேர் என்ன சொல்லுவார் என்ன. திருப்பி அவனுக்காக பாவன் ஜாப் தேடி ஜாப் வந்துச்சு. வில் தே ஸ்டாப்? வில் த ஃபேமிலி ஸ்டாப்? நெக்ஸ்ட் என்ன? ஓகே, ஜாப் வந்துச்சு, சம்பளம் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் சேலரி சர்ச்சு கொடுத்துட்டியா, ஆஃபரிங் கொடுத்துட்டியா, ஓகே இப்போ கல்யாணம் பண்ணப்பா சீக்கிரமா. பார்க்குறது 4 பேர் என்ன சொல்லுவார். இல்லை, சம் பீப்புள் வெரி இமோஷ்னல் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவன் கல்யாணம் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு அவன் எங்கே போக மாட்டான், இங்கே தான் இருப்பான். அவன் பேரன் இருப்பான், பேத்தாகுவான், கிராண்ட் ஃபாதர் ஆகும், அவன் கண்ணு மூட மாட்டான். கெட்டிங் த பாயிண்ட். கேர்ள்ஸ் இருப்பார்ல, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டாமா, என்னோட வேலை முடிஞ்சோம், ஒரு பேர் ஒரு கிராண்ட் சைல்டு இருந்தால் அது பார்த்துட்டு
அது பேரனுக்கே கல்யாணம் வயசு வரும், கண்ண மூட மாட்டேன். காட் இஸ் கிவிங் குட் லைஃப். ஆமென். நம்மளும் நம்ம ஃபேமிலியோ இஃப் யூ ஆர் இன் த லார்ட், இந்த மாதிரி ஷார்ட் டைம் கிடையாது நமக்கு. காட் வில் ஆல்வேஸ் கிவ் அ லாங் லைஃப். ஆமென். Me and my household, God will bless me and my descendants. This is a beautiful verse. I want you people to read it in case. Isaiah 44:3. Isaiah 44 அத்தியாயம் 3வது வசனம். ஐசாயா 44 3வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். What is that? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். யார் மேல? நான் மட்டும் இல்ல, நானும் நம்ம ஃபேமிலியும் நம்ம சந்தானம் மீன்ஸ் children will be blessed. Right? Isaiah 44. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஜோஷ்வால? நம்ம குடும்பம் சேர்ந்து ஆண்டோருக்காக கருத்துக்காக இருந்தானா, me and my family and my generations will be blessed. Amen. இப்போ ஆல் த யங்ஸ்டர்ஸ் பாருங்க, நீங்க நம்ம அம்மா அப்பாவோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி பாருங்க. நீங்க இஃப் யூ வாண்ட் டு நோ யுவர் பிளெஸிங், நம்ம எவ்வளோ பிளஸ் ஆகிட்டோம். நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டியோட ஃபஸ்ட்டு அவங்க என்ன சம்பாதிச்சிட்டாரு, அவங்க சம்பளம் என்ன, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டார். இப்போ ஐயா வந்து பேங்க்கு, அதுக்கு முன்னாடி ஏர்ஃபோர்ஸு. இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன சம்பளம் இருக்கும்? அதுலேயே அந்த காலத்தில் எல்லாம் வாலிபால் டீம், பாஸ்கெட்பால் டீம், மினிமம் 5-6 குழந்தை, சம் பீப்புள் அதுக்கு மேலே. என்னன்னா அப்போ வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாதுல்ல. இந்த பாயிண்ட், பெரிய ஃபேமிலிஸ் இருக்கும். பட் ஆகவே எல்லாருக்கும் படிப்பாத வச்சுட்டு இல்லை கல்யாணமாவது பண்ணிட்டு எவ்ரிபடி இஸ் செட்டில்டு வெல். எஸ் ஓ நோ? ஆமென். டுடேஸ் யங் ஜென்ரேஷன், யூ ஆஸ்க் டுடேஸ் யங் ஜென்ரேஷன், ஐயா ஒரு குழந்தை போதும்பா, இதுக்கு மேலே என்ன சம்பளம், என்ன? காட்ஸ் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்ரிதிங் இஸ் தேர், பட் வி கான்ட் மேனேஜ். திஸ் ஜென்ரேஷன் கான்ட். பட் வாட் இஸ் காட் சே? Isaiah 44:3, I will bless you. தமிழ்ல சொல்லுங்க. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். I will pour out my spirit. God's spirit will come on your family. But when? Conditions. ஐயா பைபிளில் எல்லா பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். பட் எல்லா பிளெஸ்ஸிங்ஸ்க்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆமென். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கண்டிஷன்? அம்மா அப்பா சொல்வார்ல, நல்லா படித்தா சைக்கிள் தருவேன். கண்டிஷன். ஷாம்பு ஷாம்பு மட்டும் கிடையாது. ஷாம்புக்கு அப்புறமா கண்டிஷ்னர், அதுக்கப்புறமா ஷைனர், அதுக்கப்புறமா இன்னும் ஸ்ப்ரே. ஒரு ஹேருக்கே கண்டிஷனர்னா, God's word has more conditions for the family. Amen. Conditions இருக்கு. Alright? God did not say, I'll bless you. Alright? If the family members come together as a family. Alright? The only thing missing, நான் தனியா, என் மனைவி தனியா, Bible study, but together, alright, in this year, take a decision, even 5 minutes, 10 minutes, together, saying that if you sit and pray, problems, resolutions will get out. Satan will not have a place. Satan plays a
நம்ம தனித்தனியாக இருந்தோம்னா அந்த டென்ஷன், அந்த பிபி நாட் ஈஸி. ஏன் நான் அந்த பையன் எங்கே வரைக்கும் வந்துட்டான், டிகிரிக்கு வந்துட்டான், ஜாப் வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறார் அம்மா அப்பா, டேய் ஜாப் வந்துச்சு, கல்யாணம் பண்ணுக்கோ, பார்க்குறது 4 பேர் என்ன சொல்வான். அவனுக்காக திருப்பி ஜபம் பண்ணிட்டோம், கடவுள் நல்ல ஃபேமிலி கொடுத்தாரு, கல்யாணம் ஆயிடுச்சு. தென் என்ன சொல்லுவார் நெக்ஸ்ட்? என்ன, லைஃப் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஜனவரியில் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பாட்டி அம்மா மார்ச்சுக்கே வந்துச்சு வீட்டுக்கு. மார்ச்சில் ஏமா ஏதாவது விசேஷம், நீ வா, நாங்கே கஷ்டப்படுறோம், இந்த சென்னை மெட்ரோ இதெல்லாம், இதில் என்ன டென்ஷனு. அவங்க ஏதோ பாவம் பிளானிங்கில் அவங்க இருக்கார். என் மாதிரி கஷ்டப்படக்கூடாது, உன் மாதிரி நான் இது கஷ்டப்படுறேன். ஃபேமிலியில் சொல்கிறேன், ஃபேமிலி தீம் இஸ் ஃபேமிலி. பெரியவர் வந்து என் காலத்தில் அந்த டாட்டர் இன் லா, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் டாட்டர் இன் லா இன் தமிழ்? மருமகள், டாட்டர் இன் லா. டாட்டர் இன் லா சேஸ், உன் காலத்தில் நான் பிறந்தவே இல்லையே, நீ அது சொல்லி சொல்லி எனக்கு என்ன. பட் வெளியே சொல்ல மாட்டார். வெளியே தோத்திரம் அத்தை, நல்லா இருக்குங்களா அத்தை, ஏதாவது வேண்டாமா அத்தை, மைண்டுக்குள்ள கேள்வி. உன் காலம் வேற, என் காலம். பைபிளில் காலம் பற்றி ஏதாவது சாப்டர் இருக்கா? டைம் 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 இருக்கா? ஆமென் இருக்கா? என்ன சாப்டர்? எக்லெசியாஸ்டிஸ் chapter number 3, full time for this, time for that. Can somebody put Ecclesiastes 3 and the Tamil and the verse? What do you say, Ecclesiastes? Ecclesiastes பிரசங்கி 3 chapter 3. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. நமக்கு ஒரு 24 hours இருக்குன்னா, தூங்குறதுக்கு டைம், சாப்பிட்றதுக்கு டைம், சர்ச் வர்றதுக்கு டைம், சண்டை போடுறதுக்கு, சீரியல் பார்க்கறதுக்கு, சீரியல் பார்க்காம பிபி வர்றதுக்கு. அந்த பிசாசியா பாரு, ஏதாவது சீரியல்ல சந்தோஷமான விஷயம் ஏதாவது பார்த்தீங்களா? எனி சீரியல் இன் லைஃப், சரவணா மீனாட்சி, ஏதாவது சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்களா? எஸ் ஆர் நோ? சந்தோஷமா அந்த சீரியல்ல அழுதுட்டே இருப்பாரு, வங்க அழுது வச்சிருவாரு. அப்புறம் கரெக்டா 9:30க்கு இது ஆக போகுது, நாளைக்கு பார்க்கலாம். அந்த நைட் ஃபுல்லா அவனுக்கு டென்ஷன். என்ன ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு? அம்மா அது ரீல். அல்லேலூயா. அது ரீல், நாட் ரியல் லைஃப். நம்ம கர்த்தர் வந்து ரியல் லைஃப். யூ ஹேவ் டு பி பிளெஸ்ட், ரியல் லைஃப், ரியல் ஃபேமிலி. ஆமென். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலி டைம். பட் காட் சேஸ் இன் எவ்ரிதிங் தேர் இஸ் a டைம் ஃபார் எவ்ரி பர்பஸ். படிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு, படிக்கிறது டைமில் படிக்கணும். குழந்தை ஒர்க் டைமில் ஒர்க் பண்ணணும். ஏன்? பட் நம்ம என்ன பண்ணுவார், ஃபிங்கருக்கே பெராலிசிஸ் வரும். பார்த்து ஷார்ட் ரீல் இன்ஸ்டா அந்த டைம் கிடையாது. Yeah, so read it in Tamil, brother. ஒவ்வொன்றிற்கும் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. So as a family we will give time for the Lord. Amen. As a family we'll give time to the Lord. Yes. எவ்வளோ டைம் இருக்கு ஒரு ஃபேமிலிக்கு? ஓகே, திருப்பி அந்த கதை வாங்க. டிகிரி முடிஞ்சிச்சா?
திருப்பி அம்மா அப்பா என்ன சொல்லிட்டாரு, கல்யாணம் பண்ணுப்போம். பார்க்குறது 4 பேர், கல்யாணம் ஆயிடுச்சு. திருப்பி என்ன, சீக்கிரமாக குழந்தை வேணும். பார்க்குறது 4 பேர், குழந்தை வேற வந்து சும்மா உட்காருவாரா? பாருங்கோ, நல்ல ஸ்கூலில் போடு நான் பேரன், அவன் மாதிரி இருக்கக்கூடாது. அவன் நல்ல ஸ்கூலில் பார்க்குறது 4 பேர், ஒரு ஜென்ரேஷனே முடிஞ்சு போச்சு. பட் ஸ்டில் என்ன சொல்கிறாருங்க, பார்க்குறது 4 பேர். எவ்வளோ டென்ஷன் தெரியுமா? நீங்கள் ஆக்சுவலாக அந்த 4 பேர் யார் 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 நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா 4 பேர் யாருமே இல்லை, எங்குமே அவங்களுக்கு கிடைக்காது. அது ஒரு பிசாசி. யாருமே இல்லை, 4 பேர். நீங்கள் நல்லா யோசிச்சுங்க. உங்களுக்கு சொல்கிறார்ல சின்ன வயசில் பார்க்குறது யாருன்னா, யார் பார்த்தாரு? நீங்கள் கஷ்டத்து டைமில் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு. ஐ மீன் உங்கள் ஃபேமிலி தான். ஏசணும் கஷ்ட டைமில் யாருமே வர மாட்டார். when you have money, family members will say, how are you? How? What is spelling? HOW. எப்படி இருக்குங்க? how are, எப்படி இருக்குங்க? காசு இருக்கு, நல்லா இருக்குன்னா நல்லா பேசுவார். how are you? ஏதாவது கஷ்டத்தில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ யாரு? அதே how became who. WHOW can become WHO. Who are you? நீ யாரு? Same family members. Yes sir. Did you notice that? Yeah. நம்ம as a family சந்தோஷமா இருந்தா எதாச்சானும் சரி, நல்லதை நினச்சா ஃபேமிலி மெம்பர் சந்தோஷமா இருப்பார். நல்லது ஆகலை, மார்க் அவ்வளோ வரல, நம்ம ஃபேமிலிக்குள்ள எனிமீஸ் இருப்பார்ல, அவன் சந்தோஷமா இருப்பான். யாராவது சந்தோஷமா தான் இருப்பார். புரியல நான் சொல்றது? நான் திருப்பி சொல்றேன். நம்ம ஃபேமிலியில் ஏதாவது நல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சந்தோஷமா இருப்பார். ஏதாவது நல்லா நடக்கலைன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளே சைத்தான் இருக்கும், அவன் சந்தோஷமா இருப்பான். எது இருந்தாலும் யாராவது சந்தோஷமா இருப்பாரு. அதுக்காக நம்ம டென்ஷன் படுத்திட்டு அவங்க என்ன நினைச்சுவாரு, சித்தப்பா பொண்ணு அந்த காலேஜில் அந்த சிவில் இன்ஜினியரிங்கில் ஐடி படிச்சிச்சு, நம்ம அப்படி அந்த சித்தப்பா போன மண்டை வேற, என் பையன் மண்டை வேற, அவன் பொருந்தது வேற, நீ பொருந்தது வேற, அவன் படிக்கிறது டைம் வேற, நீ படிக்கிறது டைம் வேற. நீங்க பார்த்தது தூர்தர்ஷன், ஆகாஷவாணி, சென்னை கேந்திரம். இவனுக்கு ஆகாஷ்வாணி தெரியாது, ஆகாஷ் தெரியாது, அந்த வாணி தான் தெரியும் பக்கத்து வீட்டில். getting the point? Yes or no? நீங்க உங்க ஜெனரேஷன்ல பார்த்துட்டு இந்த ஜெனரேஷன்ல பிடிச்சிட்டு இப்படிதான் இருக்கணும், ஷார்ட்ஸ் போடக்கூடாது, ஷார்ட்ஸ் தப்பு. ஏமா நமது லுங்கி கல்ச்சரு, நமது இட்ஸ் ஓகே. ஷார்ட்ஸ் அது கொஞ்சம் நாட் டேஞ்சரஸ். சென்னையில் காற்று ஜாஸ்தி வரும், சைக்ளோன் வரும், ஏதாவது ஆயிடுச்சுன்னா டாப் ஆஃப் த வேர்ல்டு. இந்த ஜென்ரேஷனுக்கும் அவனுக்கு ஏதாவது வேணும்னா அவன் சாகட்டும். லெட் தம் வேர் வாட் தே வாண்ட் டு வேர். கடவுளுக்குள்ள இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். ஏன் சொல்லணும்? ஃபேமிலிக்குள்ள சண்டை. நாங்கள் ஜீன்ஸ் போட மாட்டோம், நீங்கள் போடல, அவனுக்கு ஜீன்ஸ் தான் வேணும். எதுக்கு? 6 மாதம் தூக்கே வேண்டாம். அவன் கஷ்டம் அவனுக்கு, அவன் கஷ்டம் அவங்களுக்கு. புரியுதுங்க? ஃபேமிலிக்குள்ள சமாதானம் இருக்கணும். ஏன் சொல்லணும்? அண்டர்ஸ்டாண்டிங். younger generation also should understand older generation. அவன் எதுக்கு சொல்றாரு? there is some family. abbreviation family spelling என்ன? family spelling FAMILY.
F-A-M-I-L-Y. ஃபேமிலி. சத்தமாக சொல்லுங்க. F-A-M-L-Y. Fனா ஃபாதர். சத்தமாக சொல்லுங்க. சத்தமா. ஃபாதர்னா அந்த ஃபாதர் கிடையாது, வீட்டில் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. ஃபாதர். A and mother. F-A-M, father and mother. I love you. அதுதான் ஸ்பெல்லிங்கோட ஃபேமிலி. Amen. Amen. ஃபேமிலி ஸ்பெல்லிங் என்ன? F-A-M-I. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்குள்ள we have to love each other. அதுதான் ஸ்பெல்லிங்லேயே இருக்கு. இதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தர் சமாதானம் கருத்தை சொல்றாரு, ஒருத்தர் டென்ஷன் ஆகக்கூடாது. ஃபேமிலி, ஃபாதர் அண்ட் மதர். வாட் a beautiful words, no? ஃபாதர் அண்ட் மதர். நம்ம என்ன பண்றோம் வீட்டுக்கு போயிட்டு? ஓகே, women are blessed separately in the world. You give women anything, she will multiply. தமிழ்ல என்ன மல்டிப்ளை? நீங்க காசு கொடுங்க, women will multiply. சேவிங்ஸ் பண்ணுவோம். Yes or no? All the boys, men agree with me. Whenever you wanted pocket money, எங்கே போயிட்டீங்க? அப்பா கிட்ட போயிட்டீங்க, அம்மா கிட்ட போயிட்டீங்களா? அப்பா கிட்ட போயிட்டால் தெரியும், 10 ரூபா கொடுத்துட்டு 1000 கொஸ்டின். இது வேண்டாம் சாமி. அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா என்ன சொல்லுவோம்? அந்த பைபிளுக்குள்ளே, அந்த புக்குக்குள்ளே, அந்த அல்மாராக்குள்ளே she knows where to keep. A woman, you give anything, she will multiply. Give her vegetables. What is vegetables? காய்கறி கொடுங்க. என்ன பண்ணுவோம்? அம்மா நல்லா சமைச்சிட்டு she'll give you meals, சாப்பாடு. You give her a house, she will make it as a home. All the men agree. Sometimes we take the dresses, throw it, அது மேலே தான் போவோம் தவிர அதை எடுக்க மாட்டோம். பட் within 2 days அதை வாஷ் ஆகி அயன் ஆகி அவங்க பீர்வால இருக்கும். எப்படி இருக்கும் அது? The power of women in the family. God is blessed. You give women anything, she will multiply. Right? You give her marriage, she will multiply, give child. இப்போ you give a woman tension. ஒரு உமனுக்கு டென்ஷன் கொடுங்க, என்ன ஆகும்? மல்டிப்ளை. நாட் ஒன்ஸ், ட்வைஸ். அப்போ தெரியும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் இன் த ஃபேமிலி. வாட் டு கிவ், வாட் நாட் டு கிவ். வாட் டு கிவ், வாட் நாட் டு கிவ். ஆன் த ஸ்க்ரீன் கேன் யூ டைப் 1882. எல்லாரும் நோட் எடுத்தா எழுதுக்கோங்க. காட் செட், எக்லெசியாஸ்டிஸ் சாப்டர் 3. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குல்ல. 1882. 1882, ரைட்? நாட் வேர்ஸ். 18 ஒரு பக்கத்தை எழுதுங்க, கேப் வச்சுட்டு, கேப் இருக்கணும். 18 கேப் 82. 1882. எத்தனை இயர்ஸ் வந்துச்சு நடுவில்? How many years in between? 18. No, it's not worse. 1882 வச்சுக்கோங்க. அப்படியே 18 இயர்ஸ்க்கும் 82க்கு நடுவில் எத்தனை வருஷம் இருக்கு கேப்பு? 82 minus 18 எத்தனை? 60. நல்ல கால்குலேஷன் பாருங்க. 64 divided by 3. Divided by 3. 21.3. Yes? நல்லா பாருங்க. இட்ஸ் நாட் அ வேர்ஸ். இது ஒரு கணக்கு, நல்லா பாருங்க கணக்கு.
1882. நடுவில் இருக்கிறது 64 வருஷம். அதுலேயே till 18 years ஒரு ஃபேமிலியில் நம்ம ஒன்றும் சம்பாதிக்கிறது கிடையாது. எஸ் ஆர் நோ? till 18 years படிக்கிறோம், 20 years படிக்கிறோம். By 60 we retire. 60 to 80 also there is nothing. ஸோ இருக்கிறது நடுவில் அந்த மேக்ஸிமம் 30-40 இயர்ஸில் when you divide by 3, why divide by 3? 24 hours இருக்கு நமக்கு. God has given how many hours? 24 hours. 24 hours divided by 3. 8, 8, 8. 8 hours went in sleeping. 8 hours went in going, coming, whatever. 8 hours goes in work. Where is the time for the Lord? Where is the time for the Lord? Early in the morning, can somebody tell in Tamil? Jesus told, early in the morning, இயேசு சொன்னார், அதிகாலையில் before the sunrise, சூரியன் உதயமாவதற்கு முன்பே, before the sunrise, Jesus prayed. இயேசு ஜெபித்தார். Now 1882 நல்லா கால்குலேட் பண்ணுங்க. Divide by 3 na 20. 24 divided by 3 na 888. இது divide by 3 na 21 years of your life is gone. இதில் போயிடுச்சா? Gone. Another 18-20 years is gone in studies. Yeah. Last 20-30 years we are not productive. வீட்டில் தான் உட்காரோம். எஸ் ஆர் நோ? ஸோ அது இருக்கிறது கடவுள் கொடுத்தது. That small little time we have to be loyal, we have to be faithful toward the Lord, because life is very, very short. Amen. இது calculation நல்லா பாருங்க. 1820 முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது. 60 to 80 ஒன்றும் இருக்கிறதே. So that's why God says there is time for everything. Within that small time, me and my family, நானும் என் குடும்பமும், we will serve the Lord. Then the Lord said in Isaiah 44:3, I will bless you and your generations to come, provided we give time to the value. Amen. New Year resolution எடுத்துட்டீங்களா? New Year resolution. New Year வந்துச்சுங்களா? செம்ம தீர்மானம். இந்த நாள், இந்த வருஷம் நான் இப்படி பண்ணுவேன், நான் ஜிம்மா போவேன். 20 நாள் ஆச்சு. 20 days over. என்ன ஆச்சு? Think well, think well. So much of, in India, plans are plenty. சத்தமா சொல்லுங்க. Plans are, செம்ம பிளான் இருக்கும். Results are empty. Results are, but God's children and AG Church Arumbagam children, we will not do that. We will plan little, put it to the Lord. கடவுள் முன்னாடி போடுறோம். எவ்வளோ சின்ன வேலை இருந்தாலும் சரி, in the family, we will bring glory to God. Amen. Amen. சின்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி. Life is all about adjustment. Life is all about adjustment. Yes or no? Adjustment இல்லைன்னா, நீங்கள் வெஜிடபிள்ஸ் போவீங்களேங்க, யூ பை வெஜிடபிள்ஸ்னு மார்க்கெட். ஒரு டொமேட்டோ 500 grams, 1/2 kilo. அங்கே 1/2 kilo வந்துச்சு மீட்டரில். ஆகவே நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டமாட்டோ போத்தாதான் மனசாந்தி. அங்கே கிளியராக தெரியுது 500 கிராம் வந்து. பட் நான் என்ன பண்ணுவோம், கொடுங்கண்ணா. அதுக்கப்புறமா கரைப்பாக்கு இருக்கா, கொத்தமல்லி 2 கொடு. ஓசியில எவ்வளோ வேணும், பட் கடவுளுக்கு கொடுக்கறதுல
யோசிச்சு 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 கொடுக்குறோம். அல்லேலூயா. Give as a family, it will be a blessing as a family. Amen. Give. What is in Tamil? And you will. I want to tell you one thing for the church as a family. Remember, offering evaling as per the verse, minimum how much should we give? Minimum 1/10 means 10%. Am I right? Yes, நல்லா கேளுங்க, ஃபேமிலி நல்லா கேளுங்க. 10% யாருது? உங்களது, கடவுள் தான். நல்லா கேளுங்க, யாருது? கடவுள்து. இப்போ நம்ம ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறோம். அந்த ரெண்ட் வந்து ஒரு 15,000 10,000 வச்சுக்கோங்க. அந்த 10,000 எடுத்துட்டு நீங்கள் ஓனர்கிட்ட போயிட்டு, ஓ டேக் இட் ரெண்ட், இதோ பெரிய, அது யாரது காசு? ஆக்சுவலா மணி இஸ் யோர்ஸ் பட் இட் பிலாங்ஸ் டு ஓனர். ஓனர் காசு ஓனர் கொடுத்துட்டு சீனை போடுற. புரியுதா நான் சொல்றது? ஏதாவது சர்ச்சு கொடுக்கறது என் பேர் இருக்கணும், இந்த சேர் பின்னாடி பேரு, பின்னாடி பேரு. ரெண்ட் பிலாங்ஸ் டு ஓனர். ஓனரே கொடுத்தா அதில் பெரிய, but 10% belongs to God. Today I want to tell you, church, what my parents taught, and as a family what we do. 10% give to the Lord. நம்ம ஃபேமிலிக்கு ஜாஸ்தி பிளெஸிங்ஸ் வேணும்னா நல்லா கேளுங்க, 10% give it to God. More than 10%, whatever little you can give. கொஞ்சம் இருந்தாலும், anything, to the church, to the pastor, to the ministry, எவ்வளோ ஜாஸ்தி கொடுக்குறீங்களோ அது இன்ட்டு 10,000 times blessings God will give, because you gave God what belongs to God. Can you tell this in Tamil? You gave God what belongs to God. தேவனுக்குரியதை நாம் தேவனுக்கு கொடுத்து விட்டோம். Beyond that, அதற்கு பின்பாக you want more blessings. உனக்கு அதிகமான ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. How much times God will bless you back? ஆண்டவர் எத்தனை தடவை உன்னை ஆசீர்வதிப்பார், எத்தனை மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார்? As per the scriptures, வேதத்தின்படி 1,000 10,000 fold, 1,000 1000 10,000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார். He will bless you, உன்னை ஆசீர்வதிப்பார். bless your family, உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். bless your salary, உன்னுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார். bless your promotion, உன்னுடைய உயர்வை ஆசீர்வதிப்பார். bless your children's placement, உன்னுடைய பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதிப்பார். bless their salary, அவர்களுடைய வருமானத்தையும் ஆசீர்வதிப்பார். multiply, அதை பெருக செய்வார். beyond what? Because எல்லாவற்றிற்கும் மேலாக அதை செய்வார். ஏனென்றால் you and your family நீனும் உன் குடும்பமும் gave more than தேவைக்கு அதிகமாய் what belongs to the Lord. தேவனுக்குரியதற்கு அதிகமாய் நீ தேவனுக்கு கொடுத்தபடினாலே As a family, நம்ம ஃபேமிலிக்கு இதை சொல்ல கொடுக்க முடியுமா? Yes or no? சின்னது இருந்தாலும் சரி, 10 ரூபா இருந்தாலும் சரி, 15 இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் taught me, ஒரு டாமினோஸ் பீஸா சாப்பிடலாம், பட் ஒரு டைம் அதை கேன்சல் பண்ணிட்டு அதை 400 rupees அதே எடுத்துட்டு ஒரு பாஸ்டர் கொடுத்தா, you know how much God will bless me? You understand what I'm saying? One time sacrifice, ஒரு birthday, ஒரு anniversary, something what God can, as a family, as a, not individual, as a family, we have to give to the Lord. Then only our descendants will be blessed. Amen? 18:82 இருக்கிறது எவ்வளோ டைம் நமக்கு இப்போ? Very limited version, because after 60, 65, 70, it's a God blessing like pastor, his energy, his level. Amen? In the days of youth, remember the Lord. Now here I want to give an example. Family is going out. As a family you are traveling out. வண்டியில் ஏர் போகிறங்க. You told your children, அங்கிள் வீடுக்கு போகிறோம், ஆண்டி வீடுக்கு போகிறோம். எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, அவன் குழந்தைகிட்ட ஃபைட் பண்ணக்கூடாது,
எல்லாம் சொல்கிறோம் நல்லதுதான், எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட். 4 மணிக்கு கிளம்புறோம், வண்டி ஏற்றோம், அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம், ஒரு வண்டிக்கார் வந்துட்டான், டச்சே பண்ணல. ஏன் நல்லா பாருங்க, ஆஸ் அ ஃபேமிலி உன் குழந்தை டேங்க்ல உட்கார வச்சுட்டீங்க. இமேஜின் பண்ணுங்க, எங்க டேங்க்ல உட்காந்துட்டா அவன் காது இயரு அப்பாவுக்கு கரெக்டாக எங்கே இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சொன்னோம். அதே பையனுக்கு ஒரு ½ முன்னாடி லெக்சர் கொடுத்தேன். என்ன லெக்சரு? நல்ல பிள்ளை இருக்கணும், நம்ம கடவுள் பையன் நல்லா சொல்லிட்டோம். வண்டியில் உட்காந்துட்டோம், வண்டி போகிறது, பின்னாடி மனைவி குழந்தை, வண்டியில் போகிறோம். யாரோ அடுக்கவே இல்லை. சென்னை இன்னும் சென்னை, அவன் வீட்டுக்கு போகல. ஆல் தி யூத் ஆஃப் ஏஜி சர்ச், ரிமெம்பர், அம்மா அப்பா நமக்கு வண்டி காரு ஏதாவது கொடுத்தாருன்னா அது ஒரு பெரிய பிளெஸிங். ஆமென். பட் எது கொடுத்தாரு? சேஃபா போகணும், சேஃபா வீட்டுக்கு வரணும். அதுக்கு தான் அம்மா அப்பா கொடுத்தாரு. அல்லேலூயா. நம்ம அப்படி போயிட்டாதான் அப்பதான் மனசு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டு வச்சுக்கோ, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா பெட்ல இருப்ப. அப்படியே அந்த 10 பேர் இருப்பாரு ஃபேமிலியில், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அழுது வரவங்க, காசு துட்டு எல்லாமே. சொன்னோம். நம்ம ஏஜி சர்ச்சோட ஃபேமிலி அரும்பாக்கம் வில் பி an எக்ஸாம்பிள். எல்லாத்துலேயே நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு we will be as a family, we will give blessing to the Lord. No more scenes putting. அம்மா அப்பா கொடுத்தாருன்னா சந்தோஷமா we should give. yes or no? வண்டியில் போகிறோம். அந்த கதை எங்கே வந்துட்டோம்? ½ முன்னாடி அப்பா லெக்சர் கொடுத்தா, வண்டி வந்த உடனே அப்படியே போச்சு, வண்டி டச்சே பண்ணல. உடனே பிபி, உடனே சென்னையில், நான் கோயம்புத்தூரில் படித்தேன், எஸ்டிஆரில். நாங்கள் ஒரே காலேஜில். எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது, இங்கிலீஷ் தான் தெரியும், இந்த நல்லா தெரியும். ஹிந்தி பேசினா அடிப்பார், இங்கிலீஷ் பேசினா ஏன்னா பெரிய சீன் போடுற, என்ன பீட்ரா. அப்போ எனக்கு புரியல. இங்கிலீஷ் பேசினா கஷ்டம், ஹிந்தி பேசினா புரியாது. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பாஷை நான் கற்றுட்டு ஆகணும். ஹல்லேலூயா. when you learn languages it's very bad. எது இருந்தாலும் somebody will say. ஸோ கோயம்புத்தூரில் நல்லா தமிழ் இருந்துச்சு. என்னங்க வாங்க போங்க, ஒரு குழந்தை கேட்டாலும் சரி, பஸ்ஸு என்னங்க போகாதேங்க நீங்கள் இறங்க. அப்படியே கோயம்புத்தூரில் சென்னை வந்துட்டேன் நான். அப்போ எங்கள் பிளேஸ்மெண்ட் ஒன்றும் கிடையாது, சைதாப்பேட்டில் இருந்தோம். ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் சைதாப்பேட் என்னோட தமிழில். அந்த சைதாப்பேட்டுக்கு அப்புறமா ஐனவரம் போயிட்டோம். இந்த 2 பிளேஸில் தான் நான் செந்தமிழ். அந்த கோயம்புத்தூர் தமிழ் நாசனமாக போயிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்க்குறா, என்ன போகாதவா, என்ன வேணும்? கோயம்புத்தூரில் இல்லைங்க போகாதீங்க, அதே தமிழ் என்ன போகாது. ஒரு அம்மா வீட்டில் சொல்கிறதா, ஃபேமிலிக்குள்ளே ஒரு அம்மா வேறு அம்மாவுக்கு சொல்கிறது, பாருங்கோ குழந்தெல்லாம் பெருசாயிட்டாரு, நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, ரஃப்பாக பேசக்கூடாது குழந்தைகிட்ட, இந்த ஜென்ரேஷன் குழந்தை ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு, நம்ம நல்லா இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். யார் சொல்கிறது? யாருக்கு?
ஒரு அம்மா வேறு அம்மாவுக்கு சொல்கிறாரு. அந்த சொல்கிறது டைமில் அந்த சொல்கிறது அம்மா இருக்குல்ல, அவன் குழந்தை ரூமில் வந்து கூப்பிட்டுச்சு, அம்மா என்ன வேணும், நான் பேசுறல. நீ என்ன சொல்கிறாங்க? குழந்தை பெருசாயிட்டாரு, நல்லா இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, குழந்தைகிட்ட நல்லா பேசணும். அதே டைமில் அவன் குழந்தை கூப்பிட்டாரு. உடனே பார்த்துட்டு அது ஒரு டென்ஷன் ஃபேமிலிக்குள்ளே. ஆக்சுவலி யுவர் டென்ஷன் இஸ் நாட் தெம், உனக்கு ஏதோ டென்ஷன் வந்துச்சு. ஓகே, எத்தனை பேர் உன் குழந்தை ஸ்கூல் விடுவாங்க மார்னிங்கு, சம்டைம்ஸ் when you leave them in the school, சூப்பராக விடுவீங்கள, வண்டி கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் கேட்டில் உள்ளே போகிறது வரைக்கும் அவன் பார்க்க மாட்டான். நீங்கள் பார்த்துட்டு எஸ் நல்லா தானே விட்டீங்க மார்னிங்கு, நல்லா கேளுங்க, நல்லா தானே விட்டீங்க, ஈவினிங் திருப்பி பிக்கப் பண்ணணும். பையன் வந்துட்டான், கேட்டில் வந்துட்டான். எப்படி பிக்கப் பண்ணுறோம்? எந்திரே, சீக்கிரமா எந்திரே, பேக்கா கொடு, டென்ஷன். அதே பையன் மார்னிங் நல்லா தான் விட்டீங்க, அவனுக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த நாள் உங்கள் ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை ஆச்சு, உங்கள் வீட்டில் ஏதோ, அந்த பிரச்சனையை யாரை காமிக்கிறீங்க? அந்த பையன் பார்க்குற பின்னாடி ஏம்மா அப்பா தானா இல்லை பார்க்குறா, மார்னிங் நல்லா தானே இருந்துச்சு, ஏதோ பிசாசு வெளியே சொல்ல மாட்டா. ஓகே அப்பா, எவ்வளோ டென்ஷன், யாரோ டென்ஷன்னு நம்ம எங்கே காமிக்கிறோம்? ஃபேமிலியில் காமிக்கிறோம். கோயம்பேடு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனில் போய் திட்டு முடியுமா யாராவது? டோன்ட் மேக் யுவர் ஃபேமிலி ஆஸ் அ அப்யூசிவ் ஃபேமிலி. எங்கேயோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை நம்ம அங்கே எதுக்கு வீட்டுக்கு வந்து டென்ஷன் பண்ணுறோம்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சம்டைம்ஸ் யுவர் ஒய்ஃப், ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றாருன்னா அந்த கேட் ஓப்பன் சவுண்டு பண்ணலையே தெரியும் தம்பி எப்படி வர்றாரு உள்ள. எஸ் வரணும். உடனே அந்த அம்மா குழந்தைக்கு, நீ போ, நீ அந்த ரூம் போ, நாங்க தேனோ. மார்னிங் போகுது டைமில் நல்லா பொம்மரியன் டாக் மாதிரி தான் போயிட்டான். நல்லா ஈவினிங் வருது டைமில் எப்படி வரணும் ஃபேமிலிக்குள்ளே? ஃபேமிலி சென்ட் யூ லைக் எ பொம்மரியன் டாக். ஸோ when you come back like Pomeranian dog, no? Why do you come like bulldog? வந்துட்டு என்ன சொல்கிறோம் ஃபேமிலிக்குள்ளே? உனக்கு தெரியுமா? அந்த அம்மா சொல்லுது, எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது, எனக்கு என்ன தெரியும் ஐயா? உன் பிரச்சனை. As a family, as an AG church, can we leave all the problems outside together as a family? Let us love the Lord. ஒன்றாய் குடும்பமாய் நாம் தேவனை நேசிப்போம். Outside problem outside. வெளியே உள்ள பிரச்சனை வெளியே. Outside problem should not come back to the house. வெளியே உள்ள பிரச்சனை குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. Because house is a different blessing. குடும்பம், amen, குடும்பம் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதம். ஹவுஸ்ல ஃப்ரீடம் இருக்கு சொல்லிட்டு ஹவுஸ்ல திட்டுட்டு ஷவுட்டிங் பண்றது, it doesn't work at all. Right? So me and my wife sometimes, என்ன சண்டை வருது பாருங்க வீட்டில். உப்பு கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? அங்கே இருக்குமே எடுத்துட்டு போட்டுக்கலாம். உப்பு கம்மி ஆயிடுச்சு, நான் ட்ரை பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்ல, கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட்ல நானும் மாமனாரும் mother-in-law, father-in-law, she is a single child. நான் நினச்சேன் ஹஸ்பண்ட் நம்ம சொல்லிட்ட எல்லாமே நினச்சேன்.
எல்லாம் முன்னாடி எங்க மனைவி ஹேண்ட் இருக்கா? இருக்கு. வேலை செய்யுதா? பேராலிசிஸ் இருக்கா? இல்ல. கண்ணு தெரியுதா? நான் மைண்ட்ல சொல்றேன், எதுக்குடா இதெல்லாம்? நான் கேட்டுதானுங்க கம்மி. அது எத்தனை கொஸ்டின்? கண்ணு இருக்கா? இருக்கு. தெரியுதா? உப்பு இருக்கா? எடுத்துட்டு போட்டுக்கோ. A woman will multiply. Woman will multiply. Praise the Lord. அம்மா, இந்த 5 fingers டிஃப்ரெண்டா இருக்குல்ல? பாருங்க, உங்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? சண்டை போடலாம்ல, எல்லாமே ஒரே மாதிரி இல்லை சொல்லிட்டு. நம்ம ஃபேமிலிக்குள்ள என்ன நினைச்சிட்டோம்னா, எல்லாரும் என் மாதிரி தான் யோசிச்சுக்கணும். எவ்ரி ஒன் ஷுட் திங்க் லைக் ஐ திங்க். நான் சொல்றதா செய்யணும், என் மாதிரி தான். அவன் பாருங்க, யோசிக்கவே மாட்டார். எதுக்கு யோசிக்க மாட்டார்? அவன் புரிஞ்சுக்கவே மாட்டார். அவன் எதுக்கு புரிஞ்சு வரவன்னு? நம்ம தான். We have to understand that a different family member has come. Yes or no? One husband is teaching spelling to the wife. Alright? Spelling. Yeah? L, solunga. Life spelling solunga. L. L, repeat. L, I, F, E. Life. சொல்லிட்டாரா? Then wife spelling வந்துச்சு. Teach பண்ணார் ரெண்டு பேர், wife and husband. W, W, I, F, E. Headache. அப்படி சொல்லிட்டாரா? Wife thought W, I, F, E is called wife. But what did the husband say? Then the wife told to the husband. Wife na தெரியுமா என்ன? W for WhatsApp. W for I for Instagram. இந்த காலத்தில் சொல்றேன். W for I for F for E for email. இது நாலுதுலயே உன் மனசு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இமெயில் அதுலயே இருந்தீங்கன்னா பிசாசு அங்குதான் எடுத்துட்டு போகும். சீசன் ஃபார் எவ்ரிதிங், டைம் ஃபார் ஒர்க் இஸ் ஒர்க், பைபிள் ஸ்டடீஸ் பைபிள். நான் கொஞ்சம் ஓல்ட் ட்ரெடிஷன். எனக்கு நோட்ஸ் இருக்கணும், எனக்கு பேனா இருக்கணும், ஹைலைட்டர் இருக்கணும், பைபிள் ஃபிசிக்கலில் இருக்கணும். You understand? Old generation. But nowadays everybody is having mobile. It's okay. But as far as possible, reading the word with the family, understanding with each other, then only a blessings will come to the generation. Alright? Whether it's wife, husband, it doesn't matter. During the wedding, ஆமா, நீங்க வெட்டிங் கார்டு கொடுக்குறீங்களா, மேரேஜ் கார்டு கொடுக்குறீங்களா? ஒரு கல்யாண டைம்ல என்ன கொடுக்குறீங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன பிளான் பண்ணுங்க? வெட்டிங் பிளான் ஓ மேரேஜ் பிளான்? பிளானிங் பண்ணுவோம்ல, வெட்டிங் பிளான். வெட்டிங் பிளானர், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். அம்மா, வெட்டிங் எவ்வளோ டைம் ஆகும்? ஆக்சுவல் வெட்டிங் எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு சர்ச்சுக்குள்ள how much time? 1 hour maximum. அதுக்கப்புறமா some people in the family கல்யாணுக்கு வரமாட்டான். ஃபர்ஸ்ட் அங்கே தான் போனோம். எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் எதுக்கு வந்துட்டேன் இருப்பாரு இந்த மாதிரி ஆளு. அவனுக்காக நம்ம ஜபம் சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். ஹல்லேலூயா. எது பண்ணிட்டானோ ஏதாவது சொல்லுவார், குறைவ சொல்லிட்டே இருப்பார் நமக்கு. அதை பார்த்து நம்ம டென்ஷனு. பிளான் ஃபார் மேரேஜ், பிகாஸ் மேரேஜ் இஸ் லைஃப் லாங். வெட்டிங் இஸ் ஓன்லி 1 hour 2 hour. அதுக்காக நம்ம எல்லாம் பிளான் பண்ணுறோம்.
இது பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், அது பண்ணுறோம். 2 hours. அதுக்கப்புறம் தான் தெரியும் வாழ்க்கை. எஸ் ஒன்றும் அப்போ இருக்கு, வா சூப்பராக இருக்குது எல்லாமே. நினச்சோம், நானும் மியூசிக்கில் கொஞ்சம் பைத்தியம். ஸோ நான் நினச்சேன், ஓகே காரில் சவுண்ட் இருக்கணும், அதில் சவுண்ட் இருக்கணும், டிங் டிங் தட் மியூசிக் இருக்கணும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நினச்சேன், உங்கள் ஒய்ஃபும் நல்லா மியூசிக் கேட்பாரு இந்த காலத்து நினச்சேன். உட்காந்துட்டோம், நான் சவுண்ட் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஆஃப், என் மைண்டே ஆஃப் ஆயிடுச்சு. நான் சொல்லிட்டேன், மியூசிக் போட்டு தேர் நீ வீட்டுக்கு போ, நீ என்ன சவுண்ட் வேணால் போட்டுக்கோ, அந்த டைமில் அந்த சவுண்டு, டிரைவிங் டைம் நமக்கு வேண்டாம். தென் ஷி செட், ஒரு சாதாரண மனுஷுக்கு இத்தனை சவுண்டு வேண்டாம். வாட் இஸ் ஆன்சர்? ஒரு சாதாரண மனுஷன். தட் மீன்ஸ் வாட் இஸ் ஷி டெல்லிங் மீ? நான் சாதாரண மனுஷன். சம்டைம்ஸ் தெர் இஸ் ஜாய் இன் ஹவ் யூ டெல் இட். வென் ஐ டோல் மை வைஃப் உப்பு கம்மி இருக்கு, ஷி டோல் மீ 10 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு தடவை நான் ஏதோ பண்ணிட்டேன், இது சரியில்லை அப்படி. ஸோ வென் ஐ நோ தட் ஃபுட் இஸ் நாட் குட், ரேதர் தென் கம்ப்ளைனிங், அந்த நாள் எடுத்துட்டு, அம்மா உனக்கு சாப்பிட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்றியா சொல்லிட்டா டவுட் வரும். ஏன்னா நான் எப்போ இல்லை, திடீர்னு எவ்வளோ பாசம் ஊற்று கொடுக்குறான், ஊற்று கொடுங்க. அப்போ தான் தெரியும் அவனுக்கு அதில் என்ன கம்மி இருக்குது. சண்டை போட வேண்டாம். எஸ் ஆர் நோ? There is a way to treat each other, respect each other. Today, as a family, one thing to the church. நீங்கள் உங்கள் குழந்தை யார் இருந்தாலும் சரி, திட்டுறீங்க வச்சுக்கோங்க ஃபேமிலியில். When you shout at something, one thing, the best thing in a family life is, for every shouting you do 2 appreciations to the same child. இது தமிழில் சொல்லுங்க பாஸ்டர். எவ்ரி டைம் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இது சரியில்லை, அது சரியில்லை. உங்கள் அம்மா வந்துச்சுன்னா புது டவல் போடுவீங்க, எங்கள் அம்மா வந்துச்சுன்னா டவலே இருக்காது, அதுக்கே டென்ஷன். When anything goes wrong in the family and people shout, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்னா நாம் அதை கத்துவோம் அல்லது திட்டுவோம். for every one shouting, ஒவ்வொரு திட்டுக்கும் there should be 2 times appreciation. ரெண்டு தடவைக்கு மேல உங்களை பாராட்டி ஆக வேண்டும். The child might have done wrong. 2 மடங்கு அவளை பாராட்டி ஆகும். Child might have done wrong. குழந்தை ஒருவேளை தப்பு பண்ணி இருக்கலாம். You scold the child. பிள்ளையை திட்டுவோம். But the child also did something good, no? ஆனா அந்த பிள்ளை ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருக்கும்ல. Yes or no? Something good. ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருக்கும்ல. They are happy. They are smiling. They are listening to you. கஷ்டப்பட்டு சர்ச் வந்துட்டா அதுக்கே தோத்திரம் சொன்னோம். Yes or no? Everything, in all the ways, acknowledge God and give praises to Him. In all the ways. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. In all the ways, we have to be praiseful to God. Now in the family, before we close, in the familyக்குள்ள நீங்க எல்லாரும் சந்தோஷம் ஆகிறது பாசிபிலிட்டி இருக்கா? Can you make everybody happy in the world? Can you make everybody happy in the world? எல்லாரும் சந்தோஷம் வைக்க முடியுமா? சொல்லுங்க ஆன்சர் வரல. Yes or no? செகண்ட் கொஸ்டின் நல்லா கேளுங்க. எல்லாரும் யான் கூட சந்தோஷமா இருக்கணும், பாசிபிளா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? நான் எல்லாரும் சந்தோஷமா வைக்கணும், ஆகாது. எல்லாரும் என் கூட சந்தோஷமா இருக்கணும், அதுவும் ஆகாது. ரெண்டுமே தெரியும்ல உங்களுக்கு. ரெண்டுமே ஆன்சர் என்ன? நோ. அப்புறம் வீடுக்குள்ள போயிட்டு மூஞ்ச பாரு,
அவன் பார்த்தானே எனக்கு டென்ஷனாக வருது, எனக்கு பிபி வருது. என்ன பிபின்னா என்ன? நாட் பிளட் ப்ரெஷர். யூ பிகம் பேஷண்ட். பிகம் பேஷண்ட். பிபி ஜாஸ்தி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இசிஜி பார்த்தீங்களாம்மா? இசிஜி பார்த்தீங்களா? இசிஜிமா, இசிஜி போயிட்டீங்க பார்த்துங்க, டயக்ராம் எப்படி இருக்கும்? இருக்குமா இல்லையா? அந்த இசிஜியில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்துச்சுன்னா மீனிங் என்ன? ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்துச்சுன்னா மீனிங் என்ன? நம்ம குடும்பத்தில் அப்படிதான். ஃபாஸ்ட்டாக ஜாப் வந்துச்சு, கல்யாணம் ஆச்சு குழந்தைக்கு. இப்போ வாழ்க்கையில் ஸ்மூத்தாக இருக்கணும். எல்லாம் என்ன நினச்சிட்டாரு? கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஸ்மூத்தாக போகணும். ஏமா எல்லாம் ஸ்மூத்தாக போகணுன்னா ஒரே பிளேஸ் இருக்கு, permanent address 6/3/2. What do you call the funeral place in Tamil? கல்லறை. சந்தோஷமா சாந்தி மனசாந்தி இருக்கணும்னா, அந்த மாதிரி ஆள் பார்க்கணும்னா வாங்க கல்லறை போகலாம். அங்கே கீழே டிக் பண்ணிட்டு ஒரு டூர் போகலாம். அங்கே நல்லா தூங்கிட்டு இருப்பார் பாருங்க, அவனுக்கு தான் டென்ஷன் இருக்காது வாழ்க்கையில். ரைட்? The scripture says, in this world, வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே you will have tribulations, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, you will have troubles, உங்களுக்கு பிரச்சனை உண்டு. அம்மா, அப் அண்ட் டவுன் இருந்தால் தான் வாழ்க்கை. ஒரு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும், துக்கமே இருக்கும். எஸ் ஆர் நோ? அதுக்கு தான் மதர் இன் லா, டாட்டர் இன் லா ரெண்டுமே இருக்கும். நடுவில் நீ மாட்டின அப்ப இருக்கும். எங்க அம்மா சொல்லும், பாரு எந்திரிக்கவே மாட்டாது. நான் சொல்றேன், நான் எந்திரிச்சல. எங்க அம்மா காஃபி கொடுக்கணும். I know, see, my wife is a working lady. Both of us are working. புரிஞ்சுக்கணும் நான். Yes or no? If she gets up late on a weekend, I get up and do the coffee. அம்மாக்கு என்ன கொடுக்கணும்? காஃபி தானே வேணும் உனக்கு. அது யார் கொடுத்தா என்ன? நான் கொடுத்தா என்ன? என் மனைவி கொடுத்தா என்ன? நெஸ்கேஃபில் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? பால் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? புரோட்டீனில் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? இல்லை. 6 மணிக்கு எந்திரிச்சு ஜபம் பண்ணும் எங்கள் அம்மா, சத்தமாக பண்ணோம். பட் நான் காஃபி கொடுத்தா பிடிக்காது. பாரு என்ன பண்ணிட்டே பண்ணு, சொல்ல உனக்கு சொல்ல முடியாதம்மா. ஓப்பனா சொல்லுவேன். தென் she'll go to her husband, my father. பாருங்க பையன் எப்படி மாறினா, எப்படி இருந்தா. நான் சொல்லிட்டேன், அம்மா நான் அப்படிதான் இருக்கேன். கல்யாணம் ஆகிறது வரைக்கும் கல்யாணம் பண்ணும் பார்க்கறதுனால, கல்யாணத்துக்கு அப்புறமா நான் காஃபி கொடுத்தா பார்க்கறதுனால ஆள் கிடையாது, நீயே சாவடிக்கிற என்ன. So you have to balance both. Yes or no? Balance. Both are important. That's a family bonding. As for me and my household irke, it did not say as for me and my mother. Yes? Okay. Can I tell you some tips? Tamil solunga father, pastor. ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். டிப்ஸ். மதர் இன் லா. வாட் இஸ் மதர் இன் லா இன் தமிழ்? இப்போ நான் உங்களை டிப்ஸ் சொல்ல போறேன். ஒரு மாமியாரும் நம்ம எப்படி நல்லா கவனிக்கணும், எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும், டிப்ஸ் சொல்லட்டுமா? டிப்ஸ் இருக்கு. ஓகேனா? எல்லாரும் எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? கான்சன்ட்ரேட்.
அடாப்பா சொல்லுப்பா. ஒரு டிப் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கு டிப்ஸே கிடையாது, அது டாப் தான், டிப்பு கிடையாது. பட் நான் இதை சொல்ல உடனே மோர் தென் த பாஸ்டர் பைபிள், சொல்லுப்பா சொல்லு எனக்கு ரொம்ப in the family, when the daughter becomes wife, she doesn't have peaceful mother-in-law. When she becomes mother-in-law, she doesn't get peaceful daughter-in-law. இது ஒரு cycle. But if we are in the Lord, as a family, celebrate the difference. சொல்லுங்க தமிழ்ல என்னது? There are differences. There is a difference in the family. குடும்பத்திலே வித்தியாசங்கள் உண்டு. Celebrate the difference. அந்த வித்தியாசத்தை கொண்டாடுவோம். கொண்டாடணும். என்ன கொண்டாடணும்? There is a difference. எனக்கு உனக்கு அந்த பாயிண்ட், there is a difference, but we have to celebrate the difference. Yes or no? Is God talking to somebody today? Yes or no? I'm not talking. Is God talking to you? Anything and everything, be submissive to God. Amen. Be submissive to God. எவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டானோ இசிஜி அப்படி இருந்தாதான் வாழ்க்கை இருக்கு. சம்டைம்ஸ் அப், சம்டைம் டவுன், சம்டைம் டென்ஷன், சம்டைம் மணி, சம்டைம் நோ டென்ஷன் வில் பி தேர். அப்படி இருந்தாதான் வாழ்க்கை இருக்கு. எஸ், வில் ஆல் ப்ரே டு த லார்ட் that yes, God, there is ups and downs in the family. But together, as a family, we will praise God. Yeah. Last, when it comes to family, everybody says in the church, husband, no, tell in Tamil, wives, commit yourself to husband. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கா இல்லையா? 1 Peter 3:7 எடுங்க. 1 பேதுரு 3வது அத்தியாயம் 7வது வசனம். 1 Peter. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். What should we have to do? Grace, according to His grace. Husbands commit to wife. There is another verse, Ephesians 5:25. Ephesians 5:25. What do you say in Tamil? பேசியர் 5:25. 5:25. Yeah. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. Everywhere it is there. Husbands or its wife, but it says there, as Christ loved the church, not as how I want to love, not according to my love, but according to the Christ love. It's a beautiful verse. If all of us can think in the vachano konjam veedu poitu, all right, then go to Psalms 33 verse 1. Last, Psalms 33 verse 1. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். As a family, amen. What should we do? Rejoice in the Lord. What do we do? Rejoice in the Lord. கர்த்தருக்குள் களிகூருங்கள். As a family, we will rejoice in the Lord. Can we do that? Amen. Hallelujah. As a family, எப்பவுமே பாருங்க, as a family, not as an individual. நீங்க அதை பண்ணுங்க. Then you see all the youngsters, sometimes when elders, parents know, they keep telling same thing again and again. பாத்தீங்களா? சொல்லிட்டே இருப்பாரு. If you are going out somewhere, போயிட்டியா, இறங்கிட்டியா, எங்க போயிட்ட, then they'll get tension. இந்த ஜெனரேஷனுக்கும் அந்த ஜெனரேஷனுக்கும். ஆகவே the best thing is, all the youngsters, the next generation of this church, remember, we all will become old. Yes or no?
அப்போ நமக்கும் பரதநாட்டியம் கத்தக்கல்லி வரும், கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். But if we respect our parents, sometimes my mother, after losing my father, she's 70, 71, same thing, she'll keep on telling me, பத்திரமாயிரு, சாப்பிட்டோம், பிளேட் எங்க வை. 40 வருஷம் சொல்லிட்டு இருக்குது பிளேட் எங்க வேணா. எனக்கு தெரியும் பிளேட் அங்கே தான் வேணும். அந்த ஸ்பூன் ஆயிடு, அந்த கவர் அங்கே வை. அது மேலே சேம் ஸ்டோரி she keeps on telling me before marriage also, after the marriage also. After the marriage, in front of the wife. The wife is keep on watching me. Panna. But as a son, please understand, church, if I am the son of God, believer of church, please understand, no matter how much tension they give, all right? No matter how much tension they give, you should not get tension. If you get double tension, your pension will become less. Allah கேளுங்க, next generation. Old generation வந்து 1000 ரூபாயிலே adjust ஆயிட்டார் அந்த family. They lived their life very simple for children. Yes or no? Amen? But now, if you get too much tension, BP, உங்கள் பென்ஷன் எஃபெக்ட் ஆகும். உங்கள் ஜாப் இஸ் நாட் ஈஸி. ஸோ த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஸ் அ ஏஜி சர்ச் ஃபேமிலி, கேன் வி டேக் அ பாயிண்ட்? பெரியவர் வீடில் எது சொல்லிட்டானோ நான் ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், ஆமாம், அப்படிதான் ஆன்சர், ஆமாம்மா, ஓகே அம்மா. பட் மை வைஃப் வில் பி வாட்சிங் மீ. எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறேன், உனக்கு தெரியும்ல அது தப்புனா, எனக்கு தெரியும் அது தப்பு தான், பட் எங்கள் அம்மாவுக்கு அது ரைட்டு. எஸ் வரும், நீ லெஃப்ட்டு, அது ரைட்டு, நடுவில். இப்போ பிரெயின் தெரியுமா, பிரெயின், லெஃப்ட் பிரெயின், நல்லா கேளுங்க, லெஃப்ட் பிரெயின். ஒரு ஃபேமிலியில் ரெண்டுமே இருக்குமா இருக்காதா? எஸ் வரணும், நல்லா பாருங்க. ஒரு ஃபேமிலியில் கடவுள் இல்லைன்னா, இஃப் தேர் இஸ் நோ காட் இன் த ஃபேமிலி, வாட் வில் ஹேப்பன் டு யுவர் பிரெயின்? நான் சொல்கிறேன், இந்த லெஃப்ட் பிரெயின், தமிழில் சொல்லுங்க பாஸ்டர், இடது பக்கம் மூளை. இந்த லெஃப்ட் பிரெயின், தேர் இஸ் நத்திங் ரைட். இடது பக்கம் இருக்கிற மூளைக்கு அங்கே ஒன்றும் சரியா இருக்காது. லெஃப்ட் பிரெயின்ல ஒன்றுமே ரைட் கிடையாது. ரைட் பிரெயின்ல தேர் இஸ் நத்திங் லெஃப்ட். வலது பக்க மூளையில ஒண்ணும் விட்டு இல்லை. ரெண்டு பிரெயின் தான், லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். லெஃப்ட் பிரெயின்ல ஒரு ரைட்டு கிடையாது, ரைட் பிரெயின்ல ஒண்ணுமே லெஃப்ட் இல்லை. ஸோ த ஈக்குவேஷன் இஸ் 0. அப்போ அந்த மாதிரி ஈக்குவேஷன்ல ஃபேமிலிக்குள்ள சமாதானம் இருக்கணும். என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே, நீ பைத்தியம், ஆமா தான் சொல்லணும். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ண நீ பைத்தியம்னா ஓகே, கிடையாது போய். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. One boy is telling his girlfriend, I love only you. எனக்கு யாருமே இல்லை. அந்த பாட்டு இருக்குல்ல, எனக்கு அது யாரும் இல்லை. ஏ பைத்தியம், இருக்கார் உனக்கு, அம்மா இருக்கு, அல்லேலூயா, எஸ் ஆர் நோ, அப்பா இருக்கு, தாத்தா இருக்கு, பாட்டி இருக்கு, சங்கம் இருக்கு, பிரதர் இருக்கு, எல்லாமே இருக்காரு. யாரோ ஒருத்தர் இல்லை சொல்லிட்டு எனக்காக யாரும் இல்லையே, செத்துப்போ. இவ்வளவு பெரிய சர்ச் இருக்கு, இவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு, பட் வாட் டு தே சே? எனக்கு யாருமே, கூட்டோல் யாருமே இல்லை. ஃபேமிலி இருக்கு, சங்கம், தேர் இஸ் ஃபேமிலி, தேர் இஸ் சர்ச். ஸோ ஒன் பாய் இஸ் டெல்லிங் அ கேர்ள், எனக்கு யாரும் இல்லை, நீ மட்டும்தான், நீ தான். அந்த பொண்ணு தெரிஞ்சு போயிடுச்சு, பெரிய போயினா. அந்த பொண்ணு கேட்டுச்சு அந்த பையன், ஏங்க இவ்வளோ போய் சொல்கிறீங்களே,
உங்களுக்கு என்ன கடுக்கும்? இவ்வளோ போய் சொல்கிறீங்களே, உங்களுக்கு என்ன? இந்த பையன் சொல்கிறாரா, எனக்கு வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் கடுக்கும். திங்கிங் பாருங்க எப்படி ஆயிடுச்சு இந்த ஜென்ரேஷன். எனக்கு யாருமே இல்லை, பொய். உனக்கு என்ன கடுக்கும்? இப்படி சொல்லிட்டாதான். எவ்வளோ ஜென்ரேஷன் பைத்தம் ஆயிடுச்சுன்னு. இப்போ ஸ்மால் திங்ஸ் டென்ஷன். அம்மா அப்பா கேட்குறாரு, என்னம்மா ஆயிடுச்சு? உங்களுக்கு தெரியாது. சொல்றா, புரிஞ்சுக்கோ. சொல்றானா என்ன சொல்றீங்க? ஹவு கேன் தே புரிஞ்சுக்கோ யூ? சொல்றதானா புரிஞ்சுக்குவார் அம்மா அப்பா? எஸ் ஆர் நோ? நீ அப்படியே வீட்டில் பார்த்துட்டே இருக்கிற, சொல்லிட்டா தானே புரியும். ஆஸ் அ ஃபேமிலி கேன் வி ஸ்பீக் அவுட்? ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கேன் வி ஸ்பீக்? எஸ் ஆர் நோ? பேச்சுங்க, ஒருத்தருக்கும் பேசுங்க. இஃப் ஐ டோன்ட் லைக் சம்திங் இன் மை வைஃப், வி டாக் இட் அவுட். நீ புரிஞ்சுக்கோ. நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? என் மண்டை உள்ள இருக்கு, உன் மண்டை உன் மண்டுக்குள்ள உன் மூலை, என் மண்டுக்குள்ள என் மூலை. 2 பேருக்கு வைஃபை கனெக்ஷன் இல்லை. யங்ஸ்டர்ஸ் வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நான் கேட்டேன் அவனை பையன், எதுக்குடா பண்ணிட்டேன். அது பாய்ஸ் வெரி இன்டெலிஜென்ட்டு, ரொம்ப டீப் கட் பண்ண மாட்டாரு. அவன் பயம் செத்து போவேன், லைட்டாக கட் பண்ணுவார். எதுக்கு? காமிக்கிறதுக்கு சீனு. நான் கேட்டேன் அவனை பையன், எதுக்கிட்டா இதெல்லாம் பண்ணுறேன்? 3 கொஸ்டின் கேட்டேன், அழுதுட்டா பையன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யார் கை? என் கை. எதுக்கு பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியாதே சொல்கிறான். எனக்கு எப்படிடா புரியும்? ஓகே, திருப்பி கேட்டேன், எதுக்கு பண்ணிட்டேன்? யூ டோன்ட் நோ. In English as you don't know. I said, I don't know. Then I said, your girlfriend or my girlfriend? My girlfriend. அப்போதான் அவன் மண்டுக்குள்ள மூளை ஏறிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் கைன்னு கேட்டேன். என் கை. யார் பிளட்டு? என் பிளட்டு. யார் கட் ஆயிடுச்சு? எனக்கு கட் ஆயிடுச்சு. லாஸ்ட் கொஸ்டின், இப்படி கட் பண்ணிட்டான், அங்கே வைஃபை ஏதாவது இருக்கா? இப்படி கட் பண்ணிட்டா அந்த பொண்ணு ஓடி வரும். என்ன பைத்தியம்? நீ கட் பண்ணிட்டான், அவனுக்கு எப்படி தெரியும்? நான் சாப்பிட மாட்டேன். இது வேற பெரிய ஃபேமிலிஸ்ல பெரிய ஸ்டோரி. நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடாது. நிறைய யங்ஸ்டர் சாப்பிட மாட்டேன். வெக்கம் இல்லாது நைட்டும் அடுத்த நாளுக்கும் சைலண்டா போவார். இந்த சவுண்ட் வரக்கூடாதுல. பிரதர் சிஸ்டர்ஸ், இருக்கிறதே ஒரு டிவி, அதுக்கு ஒரு ரிமோட்டு. பாவம், அந்த சேனலுக்கு டெவலப் பயன்படுறாரு. நான் பேச மாட்டேன். டோன்ட் டாக். ஆஃப்டர் 2 days 3 days பசிக்குதுன்னா திருப்பி. As a family, we will respect family. Amen. We will rejoice in the Lord. We will rejoice as a family. As Joshua says, there is difference. Amen. There is. And the difference nama kondadanum thavare, there is no point of comparison. Let's not compare our children with anybody. Let's not compare our children with anybody. Me, my family, we will serve the Lord. Amen. Amen? Yes or no? Can you thank God for your family? Amen? What is the family generation name? Family. Father. Satama, father and mother. I love you. Before 1820, you can't do anything. After 1670, you can't earn anything. Within that time, and the last thing as a family I want to tell, give more and save more. Give more, save more. All right? I think so you know these words. 1 Timothy 6:10, where God says, the love of money is the root cause of all evil. 1 Timothy 6:10. What is it? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. Let's stop there.
God never told in family, காசை வைக்கக்கூடாதுன்னா கடவுள் சொல்லலை, காசு சேவ் பண்ணதுன்னா கடவுள் சொல்ல. பட் கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷனு? பண ஆசை, ஆசை, துராசை. Right? Live simple. I am happy with what I have. I will live with what I have. But asa, durasa. Yeah? Who is a poor family? Who is a rich family? Can somebody tell? Who is poor, who are rich? யார் ஏழை, யார் பணக்காரன்? What is the meaning of poor and rich? ஏழைக்கும் பணக்காரனுக்கும் உள்ள அர்த்தம் என்ன? நல்லா கேளுங்கோ. As per the scriptures, your சம்பளம் is this much. சம்பளம். அந்த சேலரிக்குள்ள ஆர் சேலரி ஆர் பிஸ்னஸ் whatever, வெல்த், அதுக்குள்ள நீங்க அட்ஜஸ்ட் ஆயிட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா யூஆர் a rich person. Amen? பட் இதுதான் நம்ம லிமிட்டு. இதுக்கு மேல செலவு, இதுக்கு மேல 10,000 20,000 ஃபோன் வாங்கலாம், 1,10,000 ஃபோனு, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, லோனு, அன்னெசரி. இது நம்ம லிமிட்னா ஆசை. அதுக்குள்ளே இருந்தோம்னா ரிச் பீப்புள். எவ்வளோ இருந்தாலும் சரி அதுக்குள்ளே தான் நம்ம அட்ஜஸ்ட் ஆகணும். அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா we are what? Poor. Rich and poor doesn't mean your salary should be big. Rich and poor and family means கடவுள் நமக்கு இது கொடுத்தாரு, அதிலே நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு கடவுள் கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துட்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளே என்ன இருக்கோ நான் அதுலேயே அட்ஜஸ்ட் ஆகிறேன். ஏ சொன்னோம். Amen? Hallelujah? You're traveling from here to Coimbatore. நீ தேர்ட் ஏசி போ, ஃபர்ஸ்ட் ஏசியில் போ, செகண்ட் கிளாஸில் போ, ஜென்ரலில் போ. ட்ரெயின் ஒரே டைமில் தானே போவோம் பிளாட்ஃபார்மில். ஏஸ் ஆகணும். இட்ஸ் அப் டு ஹவ் யூ அட்ஜஸ்ட். நான் ஃபஸ்ட் ஏசியில் போயிட்டேன், என் போகி மேலே போயிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணுன்னா some people are like that in the church, like that in the family. Please understand, can all of us take a pledge today? Lord, this year in my family, can you tell it in Tamil? Close. This year in the family, ஆண்டவரே இந்த வருடம் என்னுடைய குடும்பத்தில் me and my family, நானும் என்னுடைய குடும்பமும் together ஒன்றாக we will serve the Lord. ஆண்டவரை சேவிப்போம். Together ஒன்றாக we will நாங்கள் give glory to God. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Together ஒன்றாக we will sit, நாங்கள் we will உட்கார்ந்து we will eat. சாப்பிடுவோம். Nowadays, while eating also no time in the family. இந்த நாட்கள்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட கூட டைம் இல்லை. அப்பா ஒரு ரூமு, அம்மா ஒரு ரூமு, பையன் பக்கத்து ரூம்ல வாட்ஸ்அப்ல டிஸ்கஸ் பண்றோம். அம்மா சொல்றது, ஏய் சாப்பாடு ரெடி, பையன் ரிப்ளை கொடுக்குறா, வரேன். அந்த பாட்டி அம்மா பார்த்துட்டே இருக்குது, வரவே இல்லை பாரு, அவன் மாதிரி தான் இருக்கான் அவன், திட்டு, அங்கே சண்டை வரும். Everything is happening on WhatsApp. My humble request as a family, 1 hour, keep everything away. 1 hour. உங்களை கேட்டுக்கிறேன், 1 மணி நேரம் மற்றதெல்லாம் விட்டு உங்கள் ஃபோன், உங்கள் ஐஃபோன், உங்கள் டெக்னாலஜி பக்கத்தில் வைங்க. Carry the word and the word will carry you. Amen? வார்த்தையை சுமந்துங்க, எடுத்துங்க, அது உங்களை சுமக்கும். As a family, carry the word will குடும்பமாக வசனத்தை, வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களை காப்பாற்றும். As a family, will adjust as per the differences. இந்த வேற்றுமையெல்லாம், ஏற்றத்தாழ்வு எல்லாம் குடும்பமாக நீங்கள் சந்தியுங்கள், எல்லாம் சரியாகும். As a family, I will live within my limits. என்னுடைய எல்லைக்குள்ள நான் குடும்பமா வாழ தீர்மானிக்கிறேன். What others are having is not my problem. மற்றவர்களுக்கு என்ன இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. Because the verse clearly says the love of money is the root cause. ஏன்னா வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது.
having money is not the root cause. பணம் இருப்பது, பணம் சம்பாதிப்பது தவறல்ல. பைபிள் நல்லா படிங்க. லவ் ஃபார் மணி, கடவுள் இவ்வளோ கொடுத்தாருன்னா அதில் சந்தோஷமா இருங்கோ. துராசா துராசா, குவிக்லி சேஞ்சிங் ஜாப்ஸ், குவிக்லி கோயிங் ஹியர் அண்ட் தேர், நம்ம ப்ரொஃபைலு இடாது போகுது. ஸோ எல்டர்ஸ் கேன் சர்வைவ், திஸ் ஜென்ரேஷன் cannot survive. So my humble request as a church, can all of us together as a family, let's bring praises to, what is BP? I told you BP? Become a, rather than become a patient, tell loudly, I will bring praises to God. BP. BP. Bring praises. Satma solunga. I'll bring praises to God. I'll not become a patient. நான் அந்த பேஷண்ட்டில் அதை நீங்கள் வார்த்தையை அவர் விளக்கி சொல்கிறாரு. நான் பேஷண்ட்டாக இருப்பேன். பேஷண்ட் அதாவது பொறுமையாக இருப்பேன். நான் பேஷண்ட் ஆக மாட்டேன், நான் நோயாளி ஆக மாட்டேன். அதனால் எனக்குள்ளதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறது அவர் தெரிஞ்சு அளந்து தான் தர்றார் ஒவ்வொருவருக்கும். அதற்குள்ள நம்முடைய எல்லையை அமைத்து கொள்ளும் குடும்பமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Hallelujah. Yeah. Can the choir sing this song? I always like this song. Sandosham Pongude. Okay. What Pongude? Not Sandosham Irkude. Sandosham. நம்ம ஃபேமிலி ஒரு ஃபேமிலி பார்த்தா அவனும் சந்தோஷப்படணும். அவன் பார்த்த உடனே ஐயோ வராருப்பா சொல்லிட்டு போகக்கூடாது. சந்தோஷம் பொங்குது. ஏசனும் சத்தமா பாடலாமா? எஸ். alright, 1 2 3 start. சந்தோஷம் பொங்குதே, சத்தமா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் சத்தமா. மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓகே, ஸ்டாப். இப்போ சொல்லுங்க, என் ஃபேமிலியில சத்தமா, எங்க ஃபேமிலியில சந்தோஷம் பொங்கும். என் ஃபேமிலி பார்த்துட்டு 10 ஃபேமிலியில் சந்தோஷம் பொங்கணும். இப்போ பாட்டு பாடுறீங்கன்னா என் ஃபேமிலியில் சந்தோஷம் பொங்குது. பட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? என் ஃபேமிலியில். யார் ஃபேமிலியில்? என் ஃபேமிலியில். 1 2 3 ஸ்டார்ட். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. எங்கே பொங்குது? என் ஃபேமிலியில் பொங்குது, எங்கள் குடும்பத்தில் பொங்குது. எங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்தாலும் சரி, நான் அதில் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. இருக்கிறதுலே நான் கடவுளுக்கு சந்தோஷமா கொடுப்பேன். கொடுக்குறதும் சந்தோஷமா கொடுக்கணும். Yes or no? Alright. Can we praise God? Yeah. Give a big hand to the Lord. Right. உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எங்க இருந்தாலும் சரி, இருக்கிறாரோ இல்லையோ, அவங்களை யோசிச்சுட்டு can we praise God for them? Because அவங்க இல்லைன்னா நம்ம இங்கே இருக்க முடியாது. Yes Lord. அவங்களுக்காக கை தட்டலாமா? Amen. நம்ம ஃபேமிலி எங்க இருந்தாலும் சரி, yeah, whether they are rich or poor, give a big hand to them. Amen. Amen. All right, last time the song, more energy. 1 2 3 start. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. Praise the Lord, Pastor. Praise the Lord. Thank you so much. Thank you.